எதிர்பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறோம். இப்போவே குற்றவியல் சட்டங்களை எல்லாம் எடுத்துட்டு அவன் ஏதோ ஹிந்தியில் பேர் சொல்கிறான். இன்னும் நமக்கு அந்த பேர் வாயில கூட வரல. அந்த சமஸ்கிருதத்தில் சொல்கிற அந்த வார்த்தை ஏதோ ஒரு சங்கீதா, ஏதோ ஒரு பேர், அது மட்டும்தான் ஞாபகம் வருது. ஏன்னா அதையும் நம்ம தோழர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பேர் கூட நமக்கு இன்னும் சொல்ல வரல. அந்த சட்டத்திற்கு அவர்கள் மாற்றி இருக்கின்ற பெயர்களை கூட சொல்ல வரவில்லை. அந்த அளவுக்கு போகின்றவர்கள் அந்த மிருகபல ஆட்சியில் வந்திருந்தால் காஷ்மீருக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே தான் எல்லா மாநிலத்திற்கும் ஏற்பட்டிருக்கும். எல்லா மாநிலத்தையும் 2ஆக 3ஆக உடைத்து மொழி உணர்வு இல்லாமல், இன உணர்வு இல்லாமல் எல்லோரையும் மழுங்கடித்து அவர்கள் RSS உடைய முழு கட்டுப்பாட்டிலே இந்தியாவை கூறு போட்டு கொண்டு வந்து வைத்திருக்கின்ற சூழல் வந்திருக்கும். இன்றைக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அபாயம் இத்தோடு நின்று விடவில்லை. இந்த அபாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுக்கின்ற பணி இந்த கருஞ்சட்டைக்கான பணி. வந்திருக்கின்ற வைரமுத்து சொன்னார், அவர் எல்லாம் சட்டை போட்டனாலும் உள்ள கருஞ்சட்டை தான். அந்த கருஞ்சட்டை உணர்வோடு தான் நான் சொல்கிறேன். ஆனால் சூர்யா அவர்கள் அவருடைய திருமணத்தை குறிப்பிட்டார். என்னுடைய தந்தையாருடைய திருமணத்தை ஐயா வாலாஜா வல்லவன் அவர்கள் குறிப்பிட்டார். 1966 என்னுடைய தந்தையாருடைய திருமணத்தை ஐயா ஆணைமுத்து அவர்களும் ஐயா ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர்களும் முன்னின்று நடத்த தந்தை பெரியார் தலைமையில் எங்களுடைய சொந்த ஊரில் நடந்தது. காரணம், என்னுடைய தந்தையார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற போதே ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு வகுப்பில் ஜூனியர், அவங்களோடு இணைந்து ஐயா பெரியார் வருகின்ற பொழுது அவர்களோடு அந்த பகுதியில் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு கூடவே செல்கின்றவர். அந்த உணர்வோடு இருந்த வழியில் வந்தவர்கள். எனவே அந்த உணர்வு இன்றைக்கு எனக்கு இருந்தாலும் இன்னும் செய்ய வேண்டிய பணி இன்னும் நமக்கு இருக்கிறது என்பதுதான் இந்த மேடை நமக்கு கொடுக்கின்ற செய்தி. இந்த விருது பெற்றிருக்கின்றவர்கள் கொடுத்திருக்கின்ற செய்தி. இந்த விருது என்பது அவர்களுக்கு பாராட்டுரை என்பது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து அவர்கள் பணியாற்றுவார்கள். ஏன்னா எல்லாமே இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க. அவர்கள் நடைமுறையாக இருந்தாலும், பேச்சாக இருந்தாலும், உணர்வாக இருந்தாலும் எல்லோரும் அப்படியே இருக்காங்க. எனவே அவருடைய பணி இன்னும் தேவை. அந்த பணிக்கு இன்றைக்கு அவர்களை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் உற்சாகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற மற்ற தோழர்கள் நாம் இதே போன்ற பணியை முன்னெடுத்து செல்ல வேண்டும். பெரியார் சொன்னது போல யாரும் இந்த பணியை முன்னெடுத்து செல்ல முன்வராத காரணத்தினால் நான் என் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு பணியாற்றினேன் என்று சொன்னது போல நம்முடைய பகுதியில் நாம் அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்மை பற்றி இகழத்தான் செய்வார்கள், கிண்டல் ஆனந்த் சொன்னது போல ஒருத்தர் சொன்னார்னு, கருவாட்டு சாம்பார்னு எல்லா வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. நம்மளை சங்கடப்படுத்துவதற்கு, சிறுமைப்படுத்துவதற்கு எல்லாம் சொல்லுவாங்க. தலைவர் கலைஞரை படுத்தாத சிறுமை கிடையாது, அவர் சந்திக்காத அவமானம் கிடையாது. இப்போ ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான், என்ன கொடூரம்! அதை கண்டு கொதித்தெழுந்து தான் ஐயா சுபவி அவர்கள் அதற்கு ஒரு மறுப்பு கூட்டமாக இங்கு கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த எதற்கு அவங்க அதை இன்னைக்கு சிறுமைப்படுத்தி பேசுகிறாங்கன்னா அவனால் தாங்க முடியல. தலைவர் கலைஞருடைய சாதனைகளை, அவர் கொண்டு சேர்த்த கொள்கைகளை இன்றைக்கும் இது வெற்றி நடை போடுவது, தொடர்ந்து வெற்றி நடை போடும் என்கின்ற அந்த தாங்க முடியாத ஆத்திரத்தில் தான் அவர்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ரூபத்தில் வருகிறார்கள். தமிழ் தேசியங்கிற பேரில் ஒருத்தர் வரான், நீல புரட்சின்னு ஒருத்தர் வரான், ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். சில இடத்துல சிகப்பும் வருது. எல்லாத்தையும் எல்லா விதத்திலும் எல்லா வேடத்திலும் வந்து எப்படியாவது இந்த திராவிட இயக்க உணர்வை மழுங்கடித்து விடலாம் என்று வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எதிர்க்கின்ற பணி நமக்கு தலையாய பணி. அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். செய்வதற்கு தான் இந்த விழா. இந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லோருடன் பங்கேற்று அவர்களை பாராட்டுகின்ற வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சமூக ஊடகங்களில் பணியாற்றுகின்ற அந்த தோழர்களுக்கும் பாராட்டப்பட்டது. அவருடைய 3 சேனலையும் இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், முழுமையாக பார்க்குறேன். வந்திருக்கிற எல்லோரும் அந்த 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அவர்கள் சார்பாக கேட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.